ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கில்லர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவளோட அபார்ட்மெண்ட்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுக்கிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப சிகரெட் பத்த வைக்கலாம்னு சொல்லி லைட்டரை தான் ஆன் பண்ணுவா. அப்புறம் என்ன, அந்த அபார்ட்மெண்ட்டே வெடிச்சிரும். பட் ஆனா கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணுக்கு கண்ணுல மட்டும் ஒரு பெரிய அடிபட்டிருக்கும். மித்தபடி பரவாயில்லாம நார்மலா தான் இருப்பா. இதுல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பொண்ணு யாருன்ட்டு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ கொலை பண்ண அந்த விஷுவலி சேலஞ்சு பொண்ணு தான். இப்ப இந்த பொண்ணை பத்தின கதையை தான் நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4-5 மாசம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா கூட தங்கிருப்பாளா. அப்ப திடீர்னு பைத்தியம் முடிச்சாப்ல அந்த வீட்டு பூரா அப்படியே கேஸ பரப்பி விடுவா. இது தெரியாம அவங்க அம்மா அப்பா உள்ள படுத்திருப்பாங்க. ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி கரெக்டா வெளியே வருவாங்களா. பார்த்தா இவ லைட்டரோட ரெடியா இருப்பா. ஐயோ போச்சு, அவங்க அம்மா அப்பாவை வெடிக்க வச்சு சா வைக்க போற போல அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மா அப்பா வெளியே வந்து கெடுத்து, உங்களை யாரு இப்ப வெளியே வர சொன்னது, என்னோட ஃபன்னையே நீங்க கெடுத்துட்டீங்க, போங்க நான் உங்களை வேற விதமா கொண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுலயே இவ எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனால் என்ன, அவளோட இன்டென்ஷன் எல்லாமே அவங்க அம்மா அப்பாவை கொல்லணும், அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுக்கணும். இந்த மெத்தட் இல்லைன்னா என்ன, நான் அவங்களை அடிச்சே கொண்டுருவேன்ட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சே போட்டு தள்ளிடுவா. அப்புறம் என்ன, அவங்க இன்சூரன்ஸ் பணத்தை வச்சுதான் புதுசா ஒரு வீடு கட்டி நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பா. இப்படிப்பட்ட சமயத்துலதான் நம்ம ஹீரோ கொலை பண்ணதை அவ பாத்திருப்பா. இப்ப இந்த விஷுவலி சேலஞ்சு பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சனையும் அந்த பொண்ணோட கசின் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பா. இவெல்லாம் சாக வேண்டியவதான், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் கிடையாது, அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டா அப்படிங்கறது மட்டும் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ எவ்வளவு பெரிய சைக்கோ தெரியுமா, என்னெல்லாம் கேட்டா இவ என்னோட ஃபேமிலி மெம்பர்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு, இவெல்லாம் என்னைக்கோ செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால போட்டிருப்பா. இதை வந்து நம்ம டிடெக்டிவ் ஜாங்க பார்த்துட்டு அடுத்து இப்ப அந்த கசினை போய் விசாரிக்கலாம்னு சொல்லி நேரா அவ ஒர்க் பண்ற இடத்துக்கு தான் போவாங்களா. அங்க போய் அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்ப கடைசி உங்க கசினை பாத்தீங்க, ஏன் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம, என்ன இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டுருவா. ஆனா நம்ம ஜாங்குக்கு இவ கொலை பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட் ஃபீலிங் இருக்கும். அதனால சே உங்களை நாங்க சந்தேகம் எல்லாம் படல, ஆனா உங்க கசினை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக உங்ககிட்ட வந்தோம். நீங்க கடைசியா அவங்களை எப்ப பாத்தீங்க, எப்ப பேசுனீங்க, ஏதாவது டீடைல் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு, நான் அவளை ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்ததோட சரிதான், அதுக்கடுத்து நான் பார்க்கவே இல்லை. என்னடா சொந்தக்காரங்களா இருந்துட்டு மீட் கூட பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அவ எனக்கு செஞ்சது அப்படி அப்படின்ட்டு இப்ப பேசிக்கிட்டே அந்த பொண்ணு தலையில போட்டிருக்க கேப்ப கலட்டுவாளா. பார்த்தா பாதி மூஞ்சே ஒரு மாதிரி தீ காயம் பட்ட மாதிரி இருக்கும். என்னன்னா இவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து வந்து இந்த பொண்ணு மூஞ்சிலே ஊத்திருப்பாளா. எதுக்குன்னு கேட்டா சும்மா தோணுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி இருந்திருப்பா. அப்பயே இவங்க ஃபேமிலியே கெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இவ ஒரு சைக்கோ அப்படின்ட்டு. அதுல இருந்து அவ சாவகாசமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க தள்ளிதான் இருக்கோம். இப்ப நியூஸ பார்த்த அடுத்துதான் அவ செத்து போனதும் அவ அவங்க பேரண்ட்ஸ கொண்டது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சோ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையில இப்பயுமே நான் சொல்லுவேன், அவ செத்தது ரொம்ப நல்லதுதான், இல்லன்னா உயிரோட இருந்து என்ன யார் யார குடிய கெடுத்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவ கசன் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் போன எபிசோட்ல அந்த டிடெக்டிவ் பார்க்க அந்த 2 பசங்களும் குத்தி இருப்பாங்கல்ல, நல்ல வேலையா அவன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இருந்திருக்காது. ஆனா என்ன, இனிமேல் அவனால டிடெக்டிவா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா. அதனால அவனும் போதுண்டாப்பா, எனக்கும் வயசாயிருச்சு, உங்க டிடெக்டிவ் பொழப்பே வேண்டாம், இங்க இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு அப்ராட்ல போய் என் ஒய்ஃபோட செட்டில் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போலீஸ் ஆபீசரை குத்தின அந்த 2 டீனேஜ் பசங்க தான் இப்ப செத்து போயிட்டாங்களே, அவங்க கதையை தான் காட்டுவாங்க. அங்கயா அந்த 2 பசங்களுக்கு இப்ப இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் ஜாங் போய் விசாரிக்க போவான். அந்த 2 டீனேஜ் பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் ரொம்ப நல்ல பணக்கார வீட்டு பையன் போல. அவங்க அம்மா நம்ம ஜாங் ஒரு டிடெக்டிவ்னு கூட பார்க்காம ஷப்புன்னு ஒரு அறை கொடுத்து, என் பையனை கொன்னவன் இன்னும் வெளியே ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்காம என் பையன் ஒரு போலீஸை குத்திட்டான்னு சொல்லி நீங்க இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருப்பா. இதுலயே தெரிஞ்சிடும் அந்த பையன் ஏன் உருப்படாம இருக்காங்கிற காரணம். ஆனா இந்த அடிக்கல நம்ம டிடெக்டிவ் ஜாங் அசர்ற மாதிரியே இருக்க மாட்டான். அவன் போய் அப்படி நக்காலா அந்த லேடி கிட்ட, உங்க பையன் இறந்துட்டான் தான், எங்களுக்கு அது வருத்தம் தான், இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, அதனால நாங்க அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருந்து நகண்டு போயிருவான். இதெல்லாம் பார்த்தனியும் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ், சார் நீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட அப்படி நக்கலா பேசிருக்க கூடாது, அவங்க உங்களை அரைஞ்சது தப்பு தான், அது மட்டும் இல்லாம அந்த பசங்க நம்ம டிடெக்டிவ் பார்க்க குத்திட்டாங்க தான், ஆனா இப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஜாங் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நீ இப்பதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்க, நீ பார்க்காத நிறைய கேஸ் இந்த ஸ்டேஷன்ல நான் பாத்திருக்கேன், இப்ப செத்து போயிருக்காங்க இந்த 2 பசங்க, அவங்களோட ஃபுல் ஹிஸ்டரி உனக்கு தெரியவே தெரியாது, சும்மா தெராவட்ட அரங்கண்டா சுத்திக்கிட்டு இருக்க டீனேஜர் பசங்க மட்டும் அவங்க கிடையாது, அவங்க மேல ஒரு ரேப் கேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்லுவோம். என்னன்னா இந்த டீனேஜ் பசங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிச்சிருக்கும். அந்த பொண்ணு பேரு கேங். ஒரு நாள் இப்படிதான் அந்த பொண்ணு தனியா சிக்கனோனையும் இந்த 2 பசங்களும் அந்த பொண்ணு அப்படியே அபியூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா
இப்படி நடந்தனையும் பாவம் அந்த பொண்ணு சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகி சூசைட் பண்ணிக்கும். அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணோட அப்பா அந்த பசங்க மேல கேஸ் கொடுத்துட்டாரு. ஆனா அப்ப அந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கு இந்த லேடி என்னென்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? தான் பையன் தப்பே பண்ணிருந்தாலும் அதை நியாயப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணோட இறுதி சடங்குல அதை எப்படி உன் பொண்ணு பெர்மிஷன் கொடுக்காம என் பையன் க்ளோஸா வந்திருப்பான், தப்பெல்லாம் உன் பொண்ணு செஞ்சுட்டு இப்ப அவ செத்து போயிட்டானா அவ நல்லவளாயிருவாளா, ஒழுங்கு மரியாதை என் பையன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கு அப்படி இப்படின்ட்டு பஜாரி மாதிரி கத்தியிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த 2 பசங்களும் மைனர் பசங்கங்கறனால அவங்களுக்கு பெருசா எந்த தண்டனையுமே கிடைச்சிருக்காது. பாவம் இதுல கடைசியில வாழ்க்கை இழந்தது அந்த காங்குங்கிற பொண்ணு மட்டும்தான். இப்ப சொல்லு, இவங்களுக்கு நம்ம பாவம் பார்க்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு கேட்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ், அப்பனா நம்ம அந்த காங்கோட பொண்ணு அப்பாவும் போய் விசாரிப்போமா, ஒருவேளை அவர் இந்த டீனேஜர் பசங்களை கொண்டு இருந்தாருன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கா, நீ அந்த 2 பசங்களோட பாடியை பார்த்தேல, அவங்க இறந்து போயிருக்கிற நிலைமையை பார்த்தா இதெல்லாம் ரிவெஞ்ச்ல நடந்த மாதிரியா இருக்கு, யாரோ போற போக்குல அடிச்சு கொண்டுட்டு போன மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா அந்த பொண்ணோட அப்பாவா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் ஜாங் சொல்லிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த விஷுவலி சேலஞ்சு பொண்ணு கேஸ் இன்னும் முடியாம தானே இருக்கு. அதனால இப்ப டிடெக்டிவ் ஜாங் அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண சூப்பர் மார்க்கெட்ல காமிச்சு, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அந்த பாஸ் தான் ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை பாத்துருப்பான்ல, நம்ம டேங்க் கிட்ட கூட போய் சொல்லிருப்பான், யாரோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டே வெளியே நின்று முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அது இப்ப அந்த பாஸ்க்கு ஞாபகம் வந்தனையும், ஆமா இந்த பொண்ணு ஒரு நாள் இங்க வந்துச்சு, ஆனா கடைக்குள்ள வராம கடைக்கு வெளியவே நின்று முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அந்த பொண்ணு எப்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங்க கேட்பானா. அந்த பாஸ் அப்படி யோசிச்சுட்டு, எனக்கு டேட் சரியா தெரியல, ஆனா நைட் டைம் ஒரு 10 மணி கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம டிடெக்டிவ் ஜாங்க, 10 மணியா, 10 மணினா அப்ப அந்த டேங்க் தானே ஷிப்ட்ல இருந்திருப்பான், அவன எங்க, நான் அவனை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அதுக்கு அந்த பாஸ், நீங்க அவனை பத்தி பேசவே பேசாதீங்க, அவன்லாம் பச்சை துரோகி, என்கிட்ட இருந்து அட்வான்ஸா கொஞ்சம் காசு வாங்கிட்டு போனதோட சரி, அடுத்தது தசை பக்கமே தலை வச்சு படுக்கல, அவன் மேல வேற நான் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், சோ எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த பாஸ் சொல்லிடுவாரா. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் அப்படி பயந்துட்டு வீட்லயே உட்காந்துருப்பான். நேத்து வேற இவனை வீட்டுல யாரோ போட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா அந்த பர்சன் இவன் பண்ண கொலையும் பாத்திருப்பாங்க அப்படிங்கிற பயத்துல இருக்கானா. அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா விட்டுட்டு போயிருப்பான். இப்ப நம்ம டேங் அப்படி யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு எதாவது டெக்ஸ்ட் பண்ணி கேட்போமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா கரெக்டா அந்நேரம் நம்ம டேங்குக்கு அந்த ஐடியில இருந்து மெசேஜ் வரும். இது என்னடா இவனே மெசேஜ் பண்றான், ரிப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா மெசேஜ் பண்ணவன் கரெக்டா நம்ம டேங்க் பேரை முத கொண்டு சொல்லுவானா. இதனால நம்ம டேங்க் இன்னும் பயந்துருவான். ஐயோ, ஒரு நாள்ல இப்படி இவனுக்கு என்ன பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு, நம்ம எதுவும் பெரிய வம்புல மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து இவனுக்கு யாரோ ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. சரின்ட்டு என்ன ஓபன் பண்ணி பாப்பான். பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட் பாஸ் ஒரு கேஸ் கொடுத்திருப்பான்ல, அதுக்கான நோட்டீஸ் தான் இப்ப இங்க வந்திருக்கும். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜாங்க தான் காட்டுவாங்க. இப்ப அவனும் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி 4-5 நாளுக்கு முன்னாடி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் ஒரு பையன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனார்ல, அந்த பையனோட அட்ரஸ தனியா எடுத்து எனக்கு மெயில் பண்ணிருங்க, இன்னைக்கு எப்படியும் அந்த கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் அவனுக்கு போயிருக்கும்ல, ஒரு தடவை நீங்க அவனுக்கு கால் பண்ணி பாருங்க, அதை அட்டன் பண்ணாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதை அட்டன் பண்ணனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங் சொல்லிட்டு போயிருவான். நம்ம ஜாங்குக்கு ஏற்கனவே அவன் லைட்டா ஒரு சந்தேகம், இப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ தலைமறைவா வேற இருக்கானா. அப்புறம் என்ன, அவனுக்கு சந்தேகம் இன்னும் எக்ஸ்ட்ராவாயிருச்சு. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஜாங்கோட பேச்சு மீறி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் விசாரிக்க போவான். அந்த பொண்ணோட அப்பா வளவள கொலக்கொலன்னு பேசாம, நான் தான் அந்த 2 பசங்களையும் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். நம்மளுக்கே பாக்க, ஓ அப்ப உண்மையில இவன் தான் கொலை பண்ணிட்டானா, அப்ப இந்த கொலை நம்ம ஹீரோ பண்ணலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த சீனை பாக்க. இங்க இப்படி நடக்கிறது தெரியாத நம்ம ஹீரோ, போதுண்டப்பா சாமி இந்த வாழ்க்கை, பேசாம நம்மளே போய் சரண்டர் ஆயிருவோம் அப்படின்ட்டு அவன் போன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அங்க இருக்கிற போலீஸ் உங்க பேர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இவன் டேங்க் அப்படின்னு சொன்னனையும் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, சரி இப்பதானே நோட்டீஸ் வந்திருக்கு, பணத்தை எடுத்துட்டு ஓடி போனனால இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறக்காக நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு, சரிப்பா தம்பி நீயே இப்படி எடுத்த பணத்தை ஒத்துக்கிட்டு கொடுக்குறேன்னு சொன்னது ரொம்ப நல்லது, இன்னைக்கு நைட் ஒரு 9 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன, நம்ம டேங்க் சரி இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்ப அவன் கையில இருக்க அந்த 2 லட்சத்தையும் இவன் சில பேர் கொல்றக்கா யூஸ் பண்ண சுத்தியனையும் ஒரு பேக்ல போட்டு அப்படி எடுத்துட்டு போவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த பொண்ணோட அப்பா அந்த 2 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த டிடெக்டிவ்ஸும் எடுத்தோடனே நம்ப மாட்டாங்க. நீங்க ஒரு வயசானவர், எப்படி அந்த 2 டீனேஜர்ஸ் உங்களால கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல அவங்க 2 பேரும் செம மப்ல இருந்தாங்க, நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டே இருந்தேன், இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு யாருமே இல்லாத இடமா பார்த்து ஒரு பெரிய செங்கலை வச்சு அவங்க 2 பேரும் மண்டையில ஒரே போடு, அங்கேயே 2 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து பயத்துல என்ன பண்றது தெரியாம நான் அப்படியே வந்துட்டேன் வீட்டுக்கு, இதுதான் நடந்துச்சு, என்னோட பொண்ணோட சாவுக்கு நான் பழி தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு ஏதோ ஃபிஷியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு சரி நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்க, உங்க டைம் எடுத்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பானா. அப்ப அந்த வயசானவர் ஃபார்ம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபில் பண்ணுவாரு. என்னன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் போல. இது போதுமே நம்ம ஜாங்குக்கு. உடனே அந்த பெரியவரை பிடிச்சு, இந்த கொலை நீங்க பண்ணவே இல்லை, யாரை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றீங்க, ஏன்னா அந்த பசங்க மண்டையில அடிபட்டு இருக்கதை வச்சு பார்த்தா ரைட் ஹேண்ட்ல இருந்தா யாரோ அடிச்சிருக்காங்க, நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டட், சோ கண்டிப்பா இதை நீங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம்
என்ன நம்ம ஜாங் இப்படி சொன்னனையும் அங்க இருக்கிற ஹையர் அபிஷியலாம் ரொம்ப குழம்பி போயிருவாங்க. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஜாங் சொல்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. அதான் அந்த பெரியவரே சொல்றாரே அவர் தான் கொலை பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம ஜாங் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் ஆச்சே. அவனா இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு, அவர் வேற யாரையோ காப்பாத்துறதுக்காக இப்படி போய் சொல்றாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த கொலையை இவர் பண்ணன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லுவானா. சரி என்னமோ பண்ணித்தல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹையர் அபிஷியலும் பொறுப்பை பூரா நம்ம ஜாங் கிட்ட கொடுத்துட்டு போயிருவாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு ஒரு மெசேஜ் வரும். அது என்ன மெசேஜ்னா, இந்த மாதிரி நாங்க டேங்க கான்டாக்ட் பண்ணோம், அவன் அவனே சரண்டர் ஆகி அந்த இடத்துக்கு போன பணத்தை பத்தி சொல்றதுக்கு வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான், சோ முடிஞ்ச நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குமா. ஆனா இப்ப நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இப்ப நடந்துகிட்டு இருக்க கொலை கேஸ் மேலதான் அவர் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா இருக்குமா. அதனால அதை இப்ப அப்படி லைட்டா இக்னோர் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் தான் உன்னை அவசரப்படாதான்னு சொல்லி சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுமையா தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், இப்ப பாரு நீ தலையிட்டதுனால அவர் யாரையோ காப்பாத்த ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா நம்ம ஜாங்கு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, சாரி சார் நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இன்னொரு தப்பு சேர்த்து தெரியாம பண்ணிட்டேன், இவர் தான் அந்த டீனேஜர் பசங்க கொலை வழக்குல இப்ப நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அந்த டீனேஜ் பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வயசானவரை இப்போதைக்கு நீங்க எங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்லயே கிடையாது, நீங்க ஏதோ போய் சொல்ற மாதிரி தெரியுது, அதனால உங்க மேல நாங்க எந்த கேஸையும் ஃபைல் பண்ணல, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்களா. அந்த பெரியவர் அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அன்னைக்கு நடந்து அப்படியே யோசித்து பாப்பாரு. என்னன்னா அவங்க 2 பேத்தையும் கொல்லணுங்கிறக்காக ஒரு கத்தி எடுத்து இவர் உண்மையிலே ஃபாலோ பண்ணிருப்பாரு, ஆனால் அவங்க 2 பேரு நம்ம எப்படி கொலை பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல தயங்கி இருப்பாரு. அப்ப இவருக்கும் அந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுல என்ன மெசேஜ் வந்திருக்கும்னா, நீங்க பயப்படாதீங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரி அவங்க பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். இப்ப இதெல்லாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு அந்த பெரியவர் நடந்து போவாரா. அப்ப அப்படி ஒரு பிளாஷ் என்னன்னு பார்த்தா ஒரு கார் அந்த பெரியவர் அப்படி அடிச்சு தூக்கிரும். அந்த காருக்குள்ள இருந்தது வேற யாருமே இல்ல, அந்த டீனேஜர் பசங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல அந்த மெயின் கல்பிரேட் இருப்பான்ல அவனோட அம்மா தான். இங்க எப்படி நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அந்த வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே ஒரு ஏடிஎம்க்கு போய் அதுல இருந்து முக்காவாசி பணத்தை அப்படியே அவங்க அம்மா பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவான். இதுல கொஞ்சம் அந்த பாஸ் கொடுத்தது தானே, அதனால பேலன்ஸ் அவர் பாஸ் கிட்டே போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்ல இருந்து கரெக்டா வெளியே வருவான். அப்ப பைக்ல 2 திருட்டு பசங்க நம்ம டேங்க தள்ளி விட்டு அவன் கையில இருக்க பேக புடிங்கிட்டு போயிருவாங்க. இதுல நம்ம ஹீரோ வர கீழே விழுந்துருவாரா, அவருக்கு லைட்டா போன் பிராக்சர் ஆயிரும். இதுவே இன்னொரு சைடு அந்த திருடிட்டு போன பசங்களை தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப பேக திறந்து உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. உள்ள கொஞ்சம் பணம் இருக்கும், அது போக சுத்தியலும் கல்லு இருக்கும். என்னன்னா நம்ம டேங்க் தான் சரண்டர் ஆகணுங்கிறக்காக அந்த கல்லு சுத்தியல் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பேக தான் இவங்க ஆட்டை போட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் என்ன, அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சுத்தியலையும் அந்த கல்லையும் அப்படியே அங்க இருந்து ஆத்துல தூக்கி போட்டு போயிருவாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோவுக்கு எங்கேயோ ஒரு பெரிய மச்சம் இருக்குடா, அதனாலதான் அவனுக்கு இப்படி லக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கனால அவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போவாங்களா. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா டிடெக்டிவ் ஜாங்கு இருப்பா. என்னன்னா இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த டீனேஜரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பெரியவர் வந்திருக்காருல, அவருக்கு கூட இப்ப கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே, அவரையும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்கேயும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பெரியவர்கிட்ட பேச்சு கொடுத்து பாப்பா. நீங்க யாரோ ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு அடிபட்டு படுத்திருக்கணுமா, நீங்க பண்றதுலயே நல்லா தெரியுது உங்களுக்கு அந்த கொலகாரம் யாருன்னு சொல்லி நல்லாவே தெரியும்ட்டு. உங்க பொண்ணோட சாவுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது, ஆனா அதுக்கு தானே நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா சட்டத்துக்கிட்ட இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரிதான் இப்ப இந்த 2 பசங்களை கொன்னவனாலையும் தப்பிக்க முடியாது. நீங்க இந்த கொலகாரம் யாருன்னு சொல்லணும்னா கூட நாங்களே அவனை கண்டுபிடிச்சிருவோம். சரி இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் ஜாங் அங்க இருந்து கிளம்பிடுவானா. இவன் கிளம்புனையும் அந்த பெரியவர் அவரா வீல் சேர்ல உட்காந்துட்டு சரி கொஞ்சம் வெளியே வந்து காத்து வாங்குவோம் அப்படின்ட்டு வருவாரு. அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம டேங்க் கையில கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக பாப்பானா. இதை கரெக்டா அந்த பெரியவர் பாத்துருவாரு. அப்புறம் என்ன, நம்ம டேங்க ஃபாலோ பண்ணிட்டு வேகமா போவாரு. ஆனா ஒரு இடத்துல நம்ம டேங்க் அவர் மிஸ் பண்ணிருவாரு. இவருக்கு வேற ஏற்கனவே அடிபட்டிருக்குல்ல, இவர் வேகமா வீல் சேர்ல வந்தனால இவர் அப்படியே ஒரு இடத்துல கீழே விழுந்துருவாரு. இந்த சத்தம் கேட்டு கரெக்டா இப்ப நம்ம டேங்க் இந்த பெரியவரை தூக்கறக்கா வருவான். நம்ம டேங்க் பக்கத்துல வந்தனையும் அந்த பெரியவர் நீ இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வேகமா கிளம்பிரு, நம்மள சுத்தி நிறைய போலீஸ் இருக்காங்க, இங்க இருந்து நீ சீக்கிரம் தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டோன்னே நம்ம டேங்க் கண்டுபிடிச்சிருவான் இவருக்கும் அந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வர மெசேஜுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம டேங்க் அப்ப அந்த ஒன்லி ஃபார் ஹீரோஸ் நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த பெரியவர் அது நான் இல்ல, உனக்கு எல்லாமே நான் டீடைலா வெளியே சொல்றேன், இப்போதைக்கு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, அதே மாதிரி ரொம்ப முக்கியமா அந்த ஐடியில இருந்து என்ன மெசேஜ் வருதோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, உனக்கு எல்லாம் புரியும், இப்ப இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவானா. அப்புறம் என்ன, நம்ம டேங்க் வேகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வருவான். அப்ப தெரியாதனமா நம்ம டிடெக்டிவ் ஜாங்கோட கண்ணுல மாட்டிடுவான். நம்ம ஜாங் இது அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் தானே அப்படின்ட்டு வேகமா ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு நினைப்பான். இதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் தான் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தன்னோட பொண்ணு இறந்து போனது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே கை நிறைய மாத்திரை எடுத்து போட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே பிக்ஸ் வந்த மாதிரி கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் ஒன்னு அப்படியே நினைச்சு பார்ப்பான்,
இருப்பான். அன்னைக்கு உண்மையிலே நைட் என்ன ஆயிருக்கும்னா, அந்த 2 டீனேஜ் பசங்களும் நம்ம டேங்க் கிட்ட தான் வந்து வம்பிழுப்பாங்க. நம்ம டேங்க ஏற்கனவே பித்து பிடிச்சு சைக்கோ மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த டைம்ல. அப்ப என்ன பண்றோம்னு தெரியாம நம்ம டேங்க் தான் ஒரு கல் எடுத்து அவங்க 2 பேரும் மண்டையில அடிச்சு சாகடிச்சிருப்பான். இது எல்லாத்தையும் இந்த பெரியவரும் பாத்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் அப்படி யோசித்து பார்த்துட்டு அவர் அப்படியே மயங்கி விழுந்துருவாரா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிடெக்டிவ் ஜாங் அது அந்த சூப்பர் மார்க்கெட் பையன் தானே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருப்பாரா. அப்ப அவர் கரெக்டா ஒரு போன் வரும். என்னன்னா இப்பதான் அந்த பெரியவர் மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டார்ல. சோ அவரு சாகர ஸ்டேஜுக்கு போயிட்டார் போல. உடனே இந்த விஷயத்த டிடெக்டிவ் ஜாங்குக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம டிடெக்டிவ் நம்ம டேங்க ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இப்ப உடனடியே அப்படி ஹாஸ்பிட்டல் போயிருவாரு. இது ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்ப வேகமா ஓடுன்னு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு ஏதோ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா அன்னைக்கு இவன் அந்த கொலையை பண்ணிட்டு குடி போதையில இருந்தனால அந்த பெரியவர் மட்டும் தான் வந்து வீட்டுல போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பதான் இவனுக்கு நல்ல ஞாபகம் வரும். அன்னைக்கு 2 பேர் இவனை தூக்கிட்டு வருவாங்க. சோ இதுலயே நம்ம டேங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பெரியவர் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணவே இல்லை. இன்னொருத்தன் யாரோ கூட இருந்திருக்கான், அவன் தான் பண்றான். ஆனா இந்த டெக்ஸ்ட பண்றவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட நம்ம ஹீரோக்கு இருக்காது. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுது, அவன் மாட்ட போறானா இல்லையா, இதுல புதுசா வர ஒருத்தன் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவன் யாரு அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பாருங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.